ஓகே, உங்க எல்லாருக்கும் காலையில எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி அரசு பள்ளியில படித்து இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். நானும் அரசு பள்ளி மாணவர் தான். அப்ப எங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி பில்டிங் கூட கிடையாது. ஓலை குடிசைகள். ஓலை குடிசையில தரையிலலாம் மண் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோலாம் அப்போ அரசு கட்டடங்கள்லாம் இருந்தது. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இது வந்து பிரைவேட் ஸ்கூலாக எனக்கு ஒரு டவுட்டே வந்துடுச்சு. அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கு. அது இல்லாமல் உங்களை பார்க்கும்போது இன்னும் ஆனந்தமாக இருக்கு. நீட்டான யூனிஃபார்ம்ல காலையிலே குளிச்சு விபூதிலாம் வச்சு சிறப்பாக வந்திருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள். ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். படிப்பை விட படிப்பு கூட ரெண்டாவது தான். ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்கமும் கடின உழைப்பும் இருந்ததுன்னா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிக்கிற மாதிரி நீங்க இன்னொரு ஸ்கூல்ல ஒரு 15-20 வருஷத்துல நீங்க ஒரு சீஃப் கெஸ்டா இருக்க முடியும். எழுதி வச்சுக்கோங்க. ஒழுக்கமும் கடின உழைப்பும் தான் ரொம்ப முக்கியம். சாக்ரட்டிஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? சாக்ரட்டிஸ் வந்திருக்குமே, வரலாறுலாம் இருக்கா மேடம்? அந்த மாதிரி யாருமே கை தூக்கலையே. ஓகே, சாக்ரட்டிஸ்ங்கிறவர் ஒரு பெரிய மூதறிஞர். அவரோட சீடர் வந்து பிளேட்டோ, அவரோட சீடர் வந்து அரிஸ்டாட்டில், அவரோட சீடர் தான் நம்ம இப்ப சொல்ல போற ஒரு ஹீரோ மாவீரன் அலெக்சாண்டர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகம் ஃபுல்லா போர்ல வென்று என்டையர் உலகமும் அவர் காலடியில் வந்து இருந்தது. அப்ப அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, இதுக்கு என்ன காரணம்னு. நான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு என்னுடைய தாயும் தந்தையும் காரணம். ஆனால் இந்த உலகம் என்னுடைய காலடியில் வருவதற்கு காரணம் என்னுடைய குரு அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி உங்களுக்கு அற்புதமான குரு டீச்சர்ஸா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க சொல்றதை மட்டும் கேளுங்க. நீங்க வாழ்க்கையில உலகத்தை உங்களோட சட்ட பாக்கெட்டுக்குள்ள வைக்கிற அளவுக்கு நீங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வர முடியும். ஸோ ரோட்டரியஸ் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல்ல இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க லிஸ்ட். அதை பண்றதை வந்து நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு ரோட்டரி சங்கத்தை வந்து ஆளுமையா நடத்திட்டு இருக்கிறது வந்து ஒரு பெண் சுதா சிவகுமார் அவர்கள். அவங்களோட தலைமையில வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ரோட்டரியில இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் எல்லா ஊர்லயும் உலகம் ஃபுல்லா ரோட்டரி சங்கங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல உதவிகளை செஞ்சிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம உங்க ஸ்கூல்ல இன்ட்ராக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா? ஓகே. ஸோ அந்த இன்ட்ராக்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்? ரோட்டரியோட சேர்ந்து சேவை செய்யலாம். எப்படி சார் செய்யலாம்? எங்கள்கிட்ட தான் காசே கிடையாது. வேணாம். உங்க தெருவில் ஒரு அண்ணா இருக்கிறாரு, படிச்சு முடிச்சு வேலைக்கு இல்லாம, இல்ல ஒரு அக்கா இருக்கிறாங்க, இல்ல ஒரு இளம் விதவை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வந்து